Hi friends, நான் உங்க சங்கீதா நந்தகுமார். இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மிஸ்டீரியஸ் ரெயின்ஸ். மழையில என்ன பெருசா மிஸ்ட்ரி இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? அப்படி கிடையாதுங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெயின்ஸ் இருக்கு. நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நிறைய ரெயின்ஸ்ல மிஸ்ட்ரி இருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலாக மழைனா கலர்லெஸ்ஸாக பிளெயின் கலரில் இருக்குங்க. நம்ம வேர்ல்டில் இது வரைக்கும் நிறைய கலர்ஃபுல்லான ரெயின்ஸ் வந்திருக்கு. அது ஒவ்வொன்றா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மில்கி ஒயிட் ரெயின். அதாவது பியூர் மில்க் மேலேருந்து கொட்டுற மாதிரியே இருக்குங்க. இது வந்து வாஷிங்டனில் வந்திருக்கு இந்த மாதிரி ரெயின். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லோ ரெயின். இந்த ரெயின் 1998 கோபி டெசர்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் ரெட் ரெயின். இந்த ரெயின் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட்டில் வந்திருக்கு. சஹாரன் டஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணதான் ரெட் ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ரெட் ரெயினை பிளட் ரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக் ரெயின். வால்கனோஸ் அதாவது எரிமலையை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த மாதிரி ரெயின் வந்திருக்குங்க. எரிமலையிலிருந்து வர புகையினால தான் இந்த மாதிரி ரெயின் அங்கே பிளாக்காக வருது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டர்ட்டி அண்ட் கிரீசி ரெயின். இந்த ரெயின் 19th செஞ்சுரியில் யூரோப்பில் வந்திருக்குங்க. இந்த ரெயின் பார்க்க ரொம்ப அழுக்காக ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளாக் ரெயின் வித் பிளாக் ஸ்னோஃபாலுங்க. 1991 கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லி குவைத்தில் நடந்திருக்கு. இந்த வாரில் அங்கே உள்ள ஒரு ஆயில் கிணறு பேர்ன்ட் ஆயிடுச்சு. அந்த காரணத்தினாலேயே இந்தியாவில் இது மாதிரி பிளாக் ரெயின் வித் ஸ்னோஃபால் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ரெயின். இது நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிஷ் வந்து மழை மாதிரியே மேலேருந்து கொட்டுது அப்படின்னு சொல்லி. ஹாண்டியூரஸ் சிட்டியில் யோரோ வில்லேஜில் இந்த மாதிரி சில்வர் ஃபிஷ் ரெயின் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த டே அவங்க வந்து ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம்ஸ் சூறாவளியோடு சேர்த்து மழை வரும்போது அந்த சூறாவளி காற்று லேக்கை அஃபெக்ட் பண்ணும்போது லேக்கில் உள்ள ஃபிஷ் எல்லாம் இந்த மாதிரி மழையாக தூக்கி வீசப்படுது அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையான ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெயில் ரெயின். ஆலங்கட்டி மழைன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மேலேருந்து ஐஸ் பால் மாதிரியே கொட்டும். அது பார்த்தீங்கன்னா மழையோட அந்த லிக்விட் மழையோட ஐஸ் ஃபார்மேஷன் தான் அந்த மாதிரி ஆலங்கட்டி மழையாக கொட்டுது. நார்மலாகவே நம்ம ஊர் சைடு இந்த மாதிரி மழையை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் ரெயின். ஃபிஷ் ரெயின் மாதிரி இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெயின் தான். ஃபஸ்ட்டு 16th செஞ்சுரியில் யூரோப்பில் தான் இந்த ரெயின் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2005 செர்பியாவில் இந்த ரெயின் வந்திருக்குங்க. இந்த ரெயின் வரும்போது ஃப்ராக்ஸ் மழை மாதிரியே மேலேருந்து கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நட்ஸ் ரெயின். இந்த ரெயின் பார்த்திங்கன்னா 1977 வந்திருக்குங்க. இந்த ரெயினுக்கும் இன்னும் கரெக்டான ரீசன் கண்டுபிடிக்க முடியலை. இந்த ரெயினில் பார்த்திங்கன்னா ஹேசில் நட்ஸ் அதாவது ஜாதிபத்ரி அப்படிங்கிற நட்ஸ் தான் அதிகமாக மழை மாதிரி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்ஃப் பால் ரெயின். கோல்ஃப் கேமுக்கு யூஸ் பண்ணுற பால் ரெயின் மாதிரியே கொட்டியிருக்குங்க. இது நடந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா சிட்டி. இதுக்கு சரியான ரீசன் என்னன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க. கலர்லெஸ்ஸாக பிளெயினாக இருக்க வேண்டிய ரெயினில் எப்படி இவ்வளோ கலர்ஸ் இவ்வளோ வெரைட்டிஸ் எப்படி இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெயின் இஸ் நாட் எ பியூர் வாட்டர். ரெயின் வந்து ஒரு பியூர் வாட்டர் கிடையாது. ஏரில் உள்ள வாட்டர் மாலிகூல்ஸை கேதர் பண்ணி தான் ரெயின் வந்து எர்த்தை ரீச் ஆகுது. அதனால ஏரில் உள்ள பொல்யூஷன் கலர் ரெயினில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் ஒரு சைட் சொல்கிறாங்க. இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மில்கி ஒயிட் ரெயின், ரெட் ரெயின், எல்லோ ரெயின், பிளாக் ரெயின் இந்த மாதிரி ரெயின்ஸ்க்கு சூட் ஆகுது. அதே மாதிரி ஃபிஷ் ரெயின் பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று வந்து லேக்கை அஃபெக்ட் பண்ணுறதுனால வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ராக் ரெயின், கோல்ஃப் பால் ரெயின், நட்ஸ் ரெயின் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு இது வரைக்கும் ரிசர்ச் பண்ண முடியல. இந்த ரெயின்ஸ் எல்லாம் உண்மையிலேயே மிஸ்டீரியஸ் ரெயின்ஸாக தான் இருக்குது. இந்த ரெயின்ஸ் மட்டும் இல்லை, நம்ம இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.